ஈரான் மேலே தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திக்கிட்டு இருக்காங்க. மத்திய கிழக்கு பகுதியே இன்றைக்கி போர் மேகங்கள் முழுக்க சூழ்ந்த ஒரு பகுதியாக மாறி இருக்கு. ஈரான் அமெரிக்காவுக்கு துணையாக இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள் மேலெலாம் தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்கு. இந்த தாக்குதலை ஈரான் நடத்துறதுக்கு காரணமாக இருந்தது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி காமேனி தன்னுடைய 86 வயதில் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படையின் தாக்குதலால் படுகொலை செய்யப்பட்டது தான். இந்த தாக்குதல் எந்த மாதிரியான சூழலில் நடந்துகிட்டு இருக்கு, எதற்காக நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த தாக்குதலுடைய தற்போதைய நிலை என்ன, ஈரானுடைய நிலைப்பாடு என்ன, ஈரானுக்கு வழிகாட்டியாக இருந்த அயதுல்லா அலி காமேனி யார், அவருடைய வரலாறு என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் புகன். நான் உங்கள் புகன். இன்றைக்கி ஈரானை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போர் மேகங்களை பற்றின முழுமையான ஒரு புரிதலை பார்க்கலாம் வாங்க. ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு எடிட்டோரியல் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு எடிட்டோரியல், ரொம்ப போல்டான ஸ்டேட்மெண்ட் அதில் எடுத்து வச்சுருந்தாங்க. அதையே நான் கோட் பண்ணி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸுக்கு அமெரிக்காவுடைய பல ஆண்டுகால போர்களுக்கு முடிவு கட்டுவேன் அப்படிங்கிற உறுதிமொழியோடு தான் அதிபராக பதவிக்கு வந்தார் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் அவர் பதவிக்கு வந்த இந்த 13 மாதங்களில் 7 நாடுகளில் நேரடியான தாக்குதலை அமெரிக்க இராணுவம் செஞ்சுருக்கு. அகண்ட இஸ்ரேலை உருவாக்கணுங்கிற கனவோட அப்பாவி மக்களை கொன்று குவித்து கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாஹூவோட கூட்ட சேர்ந்து ட்ரம்ப் அவர்கள் ஈரானில் நிகழ்த்திட்டு இருக்கிறதுங்கிறது கொடுமைகளுடைய உச்சபட்சம். சின்னஞ்சிறு குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், 2 மருத்துவமனைகளை நேரடியாக தாக்குதல் நடத்தின இவங்க தான் ஈரானுடைய மக்களுக்கு விடுதலை வாங்கி தர்றதுக்காக இந்த போரை தொடங்கியிருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய நகைமுரண் பாருங்கள். அது நேதன்யாஹூ எந்த அளவுக்கு போர்க்குற்றங்கள் செஞ்சுருக்காருன்னா, சர்வதேச நீதிமன்றமே அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மோசமான போர்க்குற்றங்கள் அவர் செஞ்சுருக்கார். ஒரு நாட்டுடைய பிரதமரே இவ்வளவு நேரடியாக சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளவு வெளிப்படையாக அவர் குற்றங்களை செஞ்சுருக்காருன்னு மட்டும் யோசித்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒருத்தரோட தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கைகோர்த்திருக்காரு. நேரடியாக ஈரான் மேலே தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தியிருக்காரு. இந்த தாக்குதல் அவங்க நடத்துனதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களில் மிக முக்கியமான ஒரு காரணம் எது அப்படின்னா, ஈரானுடைய தலைவராக இருந்த அயதுல்லா அலி காமேனியை கொலை செய்யணும் அப்படிங்கிறது தான். இதை வெளிப்படையாக 2 பேருமே ஓப்பனாக அறிவிச்சிருக்காங்க. நேதன்யாஹூ காமேனியை எப்படியாவது கொல்லணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை நாங்கள் கைவிடலை, எப்படியாவது நாங்கள் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு. ட்ரம்ப் அவர்கள் கூட காமெடி எங்கே இருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியும், அவரெல்லாம் ஈஸியாக நாங்கள் போட்டு தள்ளிடுவோங்கிற மாதிரியான ஒரு துணியில் தான் அவர் பேசியிருந்தார். ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு நாடு, அந்த நாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர், அந்த தலைவருக்கு நேரடியாக 2 பேர் கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் கொலையும் செஞ்சுருக்காங்க. இதுதான் இப்போ ஈரான் போரில் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு காமேனி மேலே அவங்களுக்கு என்ன கோபம், ஏன் காமேனியை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவங்க செயல்பட்டாங்க. அதுக்கு காமேனி யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக ஈரானை ஆட்சி செய்த ஒரு தலைவர் தான் காமேனி. மிடில் ஈஸ்டில் அதிக அளவுக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு தலைவராக இவர் பார்க்கப்படுறார். அத்தனை ஆண்டு ஆட்சியில் ஈரானை பலம் பொருந்திய ஒரு தேசமாக உருவாக்குனதில் அவருடைய பங்குங்கிறது ரொம்ப பெருசு. தொடர்ந்து ஈரானுக்கு பல பொருளாதார நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுச்சு, பலவிதமான இன்னல்கள் கொடுக்கப்பட்டுச்சு. அத்தனை சூழல்லையும் ஈரான் சரிந்து விழாமல் தாங்கி பிடித்த ஒரு தூணாக காமேனி இருந்திருக்கார். ஆனால் அதே சமயத்தில் காமேனியுடைய வரலாறில் பல கருப்பு பக்கங்களும் ரத்தம் தோய்ந்த சிகப்பு பக்கங்களும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துங்கிறதே கிடையாது. யார் இந்த காமேனி? 1939 ஷியா இஸ்லாமியர்களுடைய புனித தலமான மஷாத் அப்படிங்கிற இடத்துல பிறந்தவர் தான் காமேனி. அயதுல்லா அலி காமேனியுடைய அப்பா ஒரு மத போதகராக இருந்திருக்காரு. ஒரு மசூதி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கு. அதே மாதிரி அவருடைய அம்மாவும் இஸ்லாமிய கோட்பாடுகளை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதனால் சின்ன வயசுலேருந்தே இஸ்லாமிய சித்தாந்தத்தோடு வளர்ந்த ஒருத்தராக தான் இருந்தார் அலி காமேனி. பள்ளி காலமும் கல்லூரி காலமும் அவருடைய அரசியல் பாதையை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றா இருந்துச்சு. அந்த சமயத்தில் ரஸா ஃபாலவி டைனாஸ்டி தான் ஈரானை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃபாலவி டைனாஸ்டியுடைய அரசராக இருந்த ரஸா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட கை கோர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தார். ஈரானுக்கு அதுதான் வளர்ச்சியை தரும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. அதை நோக்கி தன்னுடைய நாட்டை வழிநடத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் ஈரானுக்குள்ளே இருந்த பலருக்கு அதில் முரண்பாடு அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த ஃபாலவி டைனாஸ்டிங்கிறது என்ன, ஃபாலவி டைனாஸ்டி சமயத்தில் ஈரானில் எப்படி ஆட்சி இருந்துச்சு, என்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாங்கள் போட்டிருந்தோம். அதே மாதிரி ஈரானில் எப்படி புரட்சி நடந்துச்சு, அதுக்கப்புறமா ஈரானில் என்ன நடந்துச்சு, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான வார் என்ன, இப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம்.
அதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம வேகமாக அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அரசருடைய ஆட்சிக்கு எதிராக உள்ளுக்குள்ளே வந்து பல புரட்சிகர சிந்தனைகள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. அதில் முக்கியமான ஒருத்தர் தான் ருஹோலா கோமேனி. ருஹோலா கோமேனி ஈரானுடைய புரட்சிக்கான முகமாக வந்து பார்க்கப்பட்டார். 1979 இந்த மன்னராட்சிக்கு எதிரான ஒரு பெரும் புரட்சி அப்படிங்கிறது ஈரானில் வெடித்தது. அந்த ஈரானில் ஏற்பட்ட புரட்சிக்கு அப்புறமா ஈரானை வழிநடத்தக்கூடிய தலைவராக கோமேனி வந்து உருவானார். அதே சமயத்தில் இந்த புரட்சியில் பங்கு கொண்ட அடுத்த கட்ட தலைவர்களில் முக்கியமான ஒருத்தராக காமேனி இருந்தார். கோமேனியுடைய ஆட்சி காலகட்டத்தில் காமேனி வந்து ஈரானுடைய அதிபராகவும் இருந்திருக்கார். 2 வருடம் அவருடைய அதிபர் காலகட்டம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த சமயத்தில் 1981 இவங்களுக்கு எதிரான ஒரு செக்ட், அதாவது இவங்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய ஒரு தாக்குதலில் அவருடைய ரைட் ஆர்ம் அப்படிங்கிறது பாதிப்புக்குள்ளாச்சு. அவரால் அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு சூழல்ங்கிறது வந்துச்சு. ஆனாலும் தொடர்ந்து அரசியலில் தீவிரமாக ஈடுபடக்கூடிய ஒருத்தராக இருந்தார் காமேனி. இவர் அதிபராக இருந்த காலகட்டத்தில் ஈரானுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக அது இருந்துச்சு. ஏன்னா ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் ஒரு பெரும் போருங்கிறது அப்போ வெடிச்சிருந்தது. ஈரான் எல்லா வகையிலையும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தேசமாக இருந்தது. ஈராக் அப்போது சதாம் ஹுசேன் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு. சதாம் ஹுசேனுக்கு அமெரிக்கா உட்பட பல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இந்த போரில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது ஈராக்குக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஈரானுக்கு எதிராக. அதனால் ஈரானுக்கு பெரிய அளவுக்கு உதவிகள் கிடைக்கல. முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்ட சூழலில் ஈராக்கை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஈரான். இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய IRGC தான் ஈரானுடைய முக்கியமான இராணுவ படை. இந்த படைக்கு தலைவராகவும் அந்த சமயத்தில் காமேனி இருந்தார். அவர் தொடர்ந்து படை வீரர்களுக்கு ஊக்கப்படுத்தி போரில் வந்து ஈரான் தோக்காமல் இருக்கிறதுக்கான முழுமையான ஒரு வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அதனால் IRGC படை வீரர்கள் படை தளபதிகள் மத்தியில் இவருக்கு பெரும் செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த போர்னால் ஈரானுடைய பொருளாதாரம் பயங்கரமாக சரிஞ்சிருந்தது. திரும்ப எழுந்திருக்கிறதுக்கே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழல். அப்படி ஒரு காலகட்டத்தில் 1989 ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்த அயதுல்லா ருஹோலா கோமேனி இறந்து போகிறார். அவருடைய மரணத்துக்கு அப்புறமா ஒரு புதிய தலைவர் ஈரானுக்கு தேவைப்படுறார். அப்போது ஈரானுடைய உயர்மட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுத்த நபர் தான் காமேனி. காமேனியை தலைவராக தேர்ந்தெடுப்பதற்காக ஈரானுடைய சட்டத்திட்டங்களில் மாற்றத்தையே கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஈரானுடைய தலைவராக இருக்க வேண்டியவர் மர்ஹா தக்லீதா இருக்கணும் அப்படிங்கிறது சட்டம் சொல்லுச்சு. அதாவது ஷியா இஸ்லாமிக் செக்டுடைய உயர்மட்ட தலைவராக அவர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூலாக இருந்துச்சு. ஆனால் அப்படிப்பட்டவராக காமேனி இல்லை. அதனால் சட்டத்திட்டங்களில் மாற்றம் கொண்டு வந்து சாதாரண ஒருத்தராக இருக்கக்கூடிய காமேனியை ஈரானுடைய தலைவர் பதவிக்கு உயர்த்தினாங்க. கோமேனி ஐடியாலஜிக்கலாக ஈரானை வழிநடத்தினார்னா காமேனி இராணுவ கட்டமைப்பில் ஈரானை வழிநடத்தினார். அவருடைய முதல் 8 ஆண்டு ஆட்சி காலகட்டங்கிறது ஈரானை பலப்படுத்தக்கூடிய ஒன்றா தான் இருந்துச்சு. ஏன்னா ஈராக்குடைய போரில் இருந்து அவருக்கு கிடைத்த அனுபவம் என்னென்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை நம்ப முடியாது. ஈரான் எப்போவுமே தன்னைத்தானே பாதுகாக்கக்கூடிய ஒரு பலத்தோடு இருக்கணும். அப்படி இல்லைனா ஈரான் காணாமல் போயிடும் அப்படிங்கிறது அவருடைய முழுமையான நம்பிக்கையாக இருந்துச்சு. அதனால் ஈரானுடைய இராணுவ பலத்தை அவர் அதிகமாக்கிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாருமே புகழ்ந்து பாடுவாங்க. நேரடியாக போய் இஸ்ரேலை தாக்கிச்சு அமெரிக்கா ரேடாரால் கூட அதை கண்டுபிடிக்க முடியலங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வரும் இல்லையா. இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஈரானுக்கு கிடைக்கிறதுக்கு காமேனி தான் காரணம். அவருடைய கனவு திட்டத்தின் மூலமாக தான் ஈரானுக்கு இந்த மாதிரியான பாலிஸ்டிக் மிசைல்ஸ்லாம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஈரானுக்கு ஒரு நியூக்ளியர் பவர் தேவை அப்படிங்கிறதுக்காக நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறதுக்காக ஈரானை வழிநடத்தின ஒருத்தராகவும் அவர் காட்டப்படுறார். ஆனால் ஈரான் இப்போ வரைக்குமே நாங்கள் எந்த வகையிலும் நியூக்ளியர் வார் வெப்பனை செய்யலை அப்படின்னு தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. 2003 காமேனி வந்து ஈரான் எந்த சமயத்துலேயும் ஒரு நியூக்ளியர் வார் வெப்பனை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபத்வா அப்படிங்கிறதே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபத்வா அப்படிங்கிறது இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் ஒரு ப்ராமிஸாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அந்த மாதிரியான ஒரு ஃபத்வாவையே இவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஆனாலும் தொடர்ந்து ஈரான் வார் வெப்பனை தயாரிக்கிறாங்க, நியூக்ளியர் வார் வெப்பனை அவங்க கையில் இருக்குது, அது உற்பத்தி பண்ணுறதுக்கான வேலையில் தான் இருக்காங்கன்னு தொடர்ந்து இஸ்ரேல் வந்து குற்றச்சாட்டு இருக்குது. அது அமெரிக்காவும் வந்து வலியுறுத்தியிருக்கு, ஆமான்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஈரானை பலப்படுத்துறதுக்காக அவர் எடுத்த அந்த பாதை அவரையே பலவீனமாக்கிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஈரான் தொடர்ந்து இந்த மாதிரி ஆயுதங்களை தயாரிக்குது அப்படிங்கிறதுனால உலக நாடுகள் மத்தியில் அதற்கு நிறைய பொருளாதார நெருக்கடிகள் உருவாக ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் காமேனி என்ன பண்ணார்னா தன்னுடைய எதிரி நாடுகளுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய
தீவிரவாத அமைப்புகளுக்கு மறைமுகமாக நேரடியாக பண உதவி, ஆயுத உதவியெல்லாம் செய்ய ஆரம்பித்தார். அதுவும் அவருக்கு எதிராகவே வேலை செய்ய ஆரம்பித்தது. குறிப்பாக ஹமாஸ் அமைப்புக்கு, ஹெஸ்போல்லா அமைப்புக்கெல்லாம் அவருடைய நேரடி ஆதரவு அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த அமைப்புகள் எடுத்த தாக்குதல்கள் இருக்கே, அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள்ங்கிறது நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈரானுக்கும் உருவாக ஆரம்பித்தது. முக்கியமான ஒன்று சொல்லணும்னா 2023 அக்டோபர் மாதம் 7 ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள்ள நேரடியாக தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தினாங்க. அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் வந்து காசா ஸ்ட்ரிப்பில் ஜெனோசைட் போர் அப்படிங்கிறதையே தொடங்கினாங்க. அதோடு நிற்காமல் ஹமாஸ்க்கு பெரிய அளவுக்கு உதவி செய்கிறது வந்து ஈரான் தான். அதனால் நாங்கள் அவங்கள தாக்குறோன்னு சொல்லி தான் 12 நாள் போர் அப்படிங்கிறது நடந்துச்சு. அப்படி இஸ்ரேல் தொடங்கின அந்த போரில் தான் இஸ்ரேலுக்கு கூட்டாளியாக அமெரிக்கா அப்படிங்கிறது உள்ளே வந்திருக்கு. இது எல்லாமே ஈரானுக்கு நிறைய பொருளாதார சுமைகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சது. போதிய அளவுக்கு வருமானம் இல்லாமல், வேலைவாய்ப்பை உருவாக்க முடியாமல், எக்கனாமிக் கிரிப்பிள் ஆக ஆரம்பிக்கவும் உள்ளுக்குள்ளேயே ஏகப்பட்ட சலசலப்புகள் உருவாக ஆரம்பித்தது. காமேனி அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சது. 2009 மிர் ஹொசைன் மொசாவி அப்படிங்கிற ஒருத்தர் பிரசிடென்ட் எலெக்ஷனில் வந்து நிற்கிறார். அவருடைய கொள்கை என்னவாக இருந்துச்சுன்னா, போதும் நம்ம இதுக்கு மேலே வந்து போருங்கிறதுல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம், நம்ம கொஞ்சம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கெலாம் கொஞ்சம் வந்து இடம் கொடுத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அப்போ தான் நம்மளுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தராக இருந்தார். அவர் தான் பெரிய அளவுக்கு வெற்றியும் பெற்றார். ஆனால் அந்த வெற்றி செல்லாதுன்னு சொல்லிட்டு தனக்கு தோதான ஒருத்தரை பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்தார் காமேனி. மக்கள் தேர்ந்தெடுத்த எலெக்ஷனுக்கு நீங்கள் எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம்னு சொல்லி நாடு முழுக்க பெரிய அளவுக்கு போராட்டம் அப்படிங்கிறது வெடிச்சது. அந்த போராட்டத்தை தன்னுடைய இராணுவ படையோடவும் போலீஸுடைய உதவியோடையும் சேர்ந்து ரொம்ப பிரிட்டுவலாக அடக்குனார் காமேனி. நிறைய பேர் அந்த சமயத்தில் மரணம் அடைஞ்சாங்க. இதில் ஒரு விஷயம் சொல்லணும், என்னென்னா ஈரானுடைய இராணுவமான புரட்சி படை இருக்கு இல்லையா, IRGC, இந்த படையில் ரொம்ப நேரடியான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது காமேனிக்கு இருந்துச்சு. ஏன்னா தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு, தன்னுடைய பவரை தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் இராணுவத்தை தான் அதிகமாக நம்பியிருந்தார். அதனால் இராணுவம் ஈரானுடைய எக்கனாமியவே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்துச்சு. ஈரானில் நிறைய தொழில் செய்து அதிகமாக பணம் ஈட்டக்கூடியவர்களாக IRGCயில் இருக்கிறவங்க தான் மாற ஆரம்பித்தாங்க. ஆனால் சாதாரண மக்கள் ஏழ்மையில் வாட ஆரம்பித்தாங்க. 1979 முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமை வேறு. அந்த சமயத்தில் மன்னருடைய கொள்ளையையும் நம்ம நாடு வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான் அப்படிங்கிறதையும் சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி அப்படிங்கிறத விதைக்க முடிஞ்சது காமேனியாலையும் கோமேனியாலையும். ஆனால் 1979 அப்புறமா பிறந்த குழந்தைகள் அதற்கப்புறமா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மற்ற நாடுகளுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது நாம் இன்னும் ஒரே இடத்துல தேங்கி இருக்கோமோ அப்படிங்கிற கேள்விங்கிறது அவங்களுக்கு எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேள்வியின் விளைவாக தான் அவங்க அரசுக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று அவங்களும் வளரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறத நோக்கி ஈரானை வழிநடத்தாமல் அந்த போராட்டத்தை எப்படியாவது தடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் காமேனி செயல்பட்டார். 2026 ஜனவரி மாதம் அப்படி தான் அவருடைய அரசுக்கு எதிரான பெரும் போராட்டம்ங்கிறது வெடிச்சது. நிறைய இளைஞர்கள் தெருவில் இறங்கி வந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டக்காரர்கள் சூழ்ச்சிக்காரர்கள்னு சொன்னார் காமேனி. அமெரிக்காவோடையும் இஸ்ரேலோடையும் கைகோர்த்து தான் ஈரானுடைய இறையாண்மைக்கு எதிராக இவங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு குற்றம் சுமத்தினார். அப்படி குற்றம் சாட்டுறதோடு நிற்கலை. 2000க்கும் மேற்பட்ட அப்பாவி மாணவர்களை, இளைஞர்களை படுகொலை செய்தார் காமேனி. அத்தனை பேருடைய உயிரற்ற உடலை சுவராக எழுப்பி தான் அந்த போராட்டங்கிறது ஈரானில் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. இது எல்லாமே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சது. பார்த்தீங்களா, ஈரான் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நாங்கள் உதவி செய்ய போகிறோம், அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதை நியாயப்படுத்திக்கிட்டாங்க அவங்க 2 பேர். ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கு? ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருக்கு. ஓமர் நாட்டுடைய ஃபாரின் மினிஸ்டர் பதர் அல் பசாதி நல்ல வந்து பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஈரான் வந்து பல விஷயங்களை ஒத்துக்கிட்டாங்க. இனிமேல் நாங்கள் ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம், நியூக்ளியரெல்லாம் கொள்முதல் பண்ண மாட்டோம்னு பல விஷயங்களை ஒத்துக்கிட்டாங்க. சுமூகமான ஒரு முடிவு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. That the peace deal is within our reach. A peace deal? Yes, is within our reach. இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடந்த பேச்சுவார்த்தையில் இப்படி ஒரு முடிவு எட்டப்பட போகுதுன்னு ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளிப்படையாக சொல்லியிருக்கார். அவர் சொன்ன ஒரு சில மணி நேரங்களில் ஈரான் மேலே நேரடியான தாக்குதலை அமெரிக்கா தொடங்குச்சு. காமேனி அவர்கள் சர்வாதிகாரியாகவே இருக்கலாம், அவர் படும் மோசமான ஒரு தலைவராக இருக்கலாம், 36 வருஷம் ஈரானை வந்து ரொம்ப மோசமாக ஆட்சி செஞ்ச ஒருத்தராகவே இருக்கலாம். ஆனால் அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள், அவருடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டியவர்கள், அவருக்கு மாற்றான புதிய அரசை உருவாக்க வேண்டியவர்கள் அந்த நாட்டு மக்கள். அவர்களுக்கு தான் அதற்கான உரிமைங்கிறது இருக்குது.
அந்த போராட்டத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்து வெளியிலிருந்து குரல் எழுப்பக்கூடியது தான் தார்மீகமாக மற்ற நாடுகளுக்கான உரிமையாக இருக்குது. ஆனால் அதை விடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நேரடியாக ஒரு நாட்டின் மேலே தாக்குதலை நடத்தி அந்த நாட்டுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை கொலை செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் செஞ்சது என்னென்னா, ஈரானுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கி உலக அமைதிக்கு கேடு விளைவிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஈரான் இப்போ தொடர் தாக்குதல்ங்கிறத செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் அமெரிக்காவுடைய இராணுவ தளம் இருக்கோ அங்கங்கெல்லாம் முதல்ல தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அதை தாண்டி இப்போ சிவில் பில்டிங்ஸுங்கிறது மேலேயும் தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. துபாய் ஏர்போர்ட்டில் தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி எண்ணெய் கிடங்குகளில் கூட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்க முடிஞ்சது. ஓமானுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் வெளிப்படையாக அறிக்கை அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காரு. ஈரான் இதே மாதிரி பல சமயங்களில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் ஜிசிசி நாடுகள் அமைதி காக்கணும், இது நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஈரான் விடுத்திருக்கக்கூடிய சவாலாக இருந்தாலும் இதில் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நமக்குள்ள ஒரு போரை உருவாக்குறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் முயற்சி செய்யுது. அதற்கு நாம் இணங்கி போயிடக்கூடாது, பலி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஓமானுடைய பல முக்கியமான தலைவர்கள் அமெரிக்காவை பார்த்து இது உங்களுக்கான போர் கிடையாது, நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு நேரடியாக கோரிக்கை அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அதில் வேடிக்கை என்னென்னா, அமெரிக்காவுக்கு எல்லாருமே கோரிக்கை தான் வைக்க முடியுது, நேரடியான கண்டனத்தை யாராலும் தெரிவிக்க முடியல. சைனா, ரஷ்யா மாதிரியான நாடுகள் தான் நேரடியான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் அதை ஸ்ட்ராங்காக சொல்லலை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல்ங்கிறது அந்தளவுக்கு மோசமான ஒன்றா இருக்குது. எக்கனாமி எந்த டைமில் எப்படி வேணால் விழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம் இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு ராங் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அது பெரிய அளவுக்கான பாதிப்புகளை உலகம் முழுக்க உருவாக்குங்கிறதுனால பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நேதன்யாஹூவுக்கும் அந்த பொறுமை இருக்கா அப்படிங்கிறது தெரியலை. சரி, ஓகே பிக் பாஸ், ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேலுடைய நிலைப்பாடு என்ன, அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, காமேனி யார் அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த போருங்கிறது இதுக்கு மேலே பெருசாக வெடிக்கக்கூடாது. இன்னொரு போரை இந்த உலகம் தாங்காது. முடிந்த அளவுக்கு இது சுமூகமாக ஒரு முடிவுக்கு வர வேண்டிய காலகட்டங்கிறது நெருங்கிருச்சு. அது சீக்கிரமாக நடக்கணும். மற்ற நாடுகளை எப்படி வேணால் புலி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட வேறு எந்த நாடும் செயல்பட முடியாத அளவுக்கு உலக நாடுகள் ஒன்றிணைந்து இதற்கான எதிர்ப்பு குரலை தெரிவிக்கணும். அதற்கான காலம் சீக்கிரம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம காத்திருப்போம். அடுத்து இன்னொரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன்.